தோழமைகளுக்கு வணக்கம். நான் மீரா தாட்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஒரு பொருளை டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய 10 விதமான பிரச்சனைகள் சீக்கிரமே இல்லாமல் போயிடும். அது என்னன்னா ரோஜா இதழ்கள் இருந்து செய்யக்கூடிய குல்கந்த். இந்த ரோஜா இதழ் குல்கந்தில் அப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்கு. நம்முடைய கண் பார்வை திறன் அதிகரிக்க செய்யுது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால சுறுசுறுப்பை அதிகப்படுத்துது. உடலுடைய ஜீரண சக்தியை அதிகரித்து வயிறு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. இதுல விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, அரிப்பு, வீக்கம் இதெல்லாம் குறையறதுக்கும் இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. குழந்தையின்மைக்கு சித்த மருத்துவத்துல இது மருந்தா பயன்படுத்துறாங்க. குறிப்பா பெண்கள்ல மாதவிடாய் சுழற்சியை சரிப்படுத்தவும், மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய வலியை குறைக்கவும், வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தவும் இது மருந்தா இருக்கு. இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்ல இதுவும் ஒண்ணு. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சியை தந்து முகத்துல முகப்பருக்கள் வராம தடுக்குது. மேலும் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்குது. இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய ரோஜா குல்கந்தை எப்படி நாம வீட்லயே செய்யறது தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். குல்கந்த் செய்யறதுக்கு இந்த மாதிரி ரோஜா இதழ்களை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி வடித்து வச்சுருக்க ரோஜா இதழ்களை போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரைச்ச ரோஜா இதழை போட்டு பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து ரோஜா இதழ்கள் மேல சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு பரப்பி விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் ரோஜா இதழ்கள் போட்டு பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரோஜா இதழ், சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை மாற்றி மாற்றி கண்ணாடி பாட்டில் நிறையிற வர நிரப்பி விடுங்க. கடைசியா 2 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிடுங்க. பாட்டிலில் இந்த மாதிரி தான் லேயர்ஸாக இருக்கும். இப்போ இந்த பாட்டிலை நல்ல வெயிலில் வச்சிடுங்க. அடுத்த நாள் ரோஜா இதழ்களை ஈரமில்லாத ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் வெயிலில் வச்சிடுங்க. இதே மாதிரி தினமும் காலையில் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 8 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ரோஜா குல்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப டெய்லி 1 ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சூடான பாலில் கலந்தும் குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரோஜா குல்கந்த் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மீரா தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.